ஒளித்த நீதி பை ரிச்சர்ட் ஹார்ட்விக். ஓர் உயிரை வதம் செய்வது கொலை என்று ஆகாவிட்டாலும் வதைதானே. இந்த வகையில் ஹெர்பர்ட் மிஸ்டர் கோன்ஸை கொலை செய்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹெர்பர்ட் 29 வயது நிரம்பிய மெலிந்த முகம் கொண்ட ஒரு தீவிரமான மனிதர். பெரிய நிறுவனம் ஒன்றில் உதவி கணக்காளர். கொஞ்ச நாட்களாகவே வேலை பளு அதிகம். எனவே சற்று படபடப்பாகவே இருந்தார். மிஸ்டர் கோன்ஸை அவர் சாகடித்த அந்த இரவில் ஹெர்பர்ட் தன்னுடைய அபார்ட்மெண்ட்டின் முன்னறையில் ஜன்னலை பார்த்தாற்போல் அமர்ந்து அலுவலக வேலையை கவனித்துக் கொண்டிருந்தார். சம்பவ இரவு கொஞ்சம் வெப்பம், அதனால் சற்று வெறுப்பு என ஹெர்பர்ட்டின் பணியை சிக்கலாக்கி கொண்டிருந்தது. வேர்வை வேறு நெற்றியிலிருந்து உருண்டு கண்களில் தெரித்து மூக்கு கண்ணாடியை மறைத்தது. மணி 9:30. அவரின் மனைவி ஹெலனி படுக்கை அறைக்கு படிக்கச் சென்று விட்டாள். 10 மணிக்கு அவள் வழக்கமாக பார்க்கும் டிவி ஷோவை பார்க்க முடியாது. மீறி பார்த்தால் டிவி சப்தம் பாவப்பட்ட ஹெர்பர்ட்டின் கவனத்தை திசை திருப்பிவிடும் என்பது அவள் அறிவாள். திரு கோன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன். அந்த இரவில் அந்த அபார்ட்மெண்ட் கட்டட வாசலுக்கு அவர் எதற்காக வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இரவு 9:45. தன் காரின் கதவை திறந்த கோன்ஸ் தன் வண்டிக்கு அடுத்தாற்போலிருந்த கார் ஒன்று தாறுமாறாக நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டார். அந்த வண்டியை சரி செய்யாமல் தன்னுடையதை வெளியில் எடுக்க முடியாது. சட்டென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக ஹாரனை ஒலிக்கத் தொடங்கினார். அவ்வாறு செய்தால் அந்த வண்டியின் சொந்தக்காரன் வந்துவிடுவான் என்பது அவரின் எண்ணம். ஹார்னின் பெருத்த ஒலி அமைதியான இரவை தாறுமாறாக கிழித்தது. 10 நிமிடம் தொடர்ந்தாற்போல் அந்த ராக்கெட் சப்தம் நீதிமன்றத்தில் அவ்வாறு வர்ணிக்கப்பட்டது. ஒலித்ததும் ஹெர்பர்ட்டின் பக்கத்து போர்ஷனில் வசிக்கும் வயதில் கொஞ்சம் மூத்த நபர், பெயர் தாம்சன், தன்னுடைய ஜன்னலில் தோன்றி, ஐயோ, அதை கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று கூறினார். இந்த கார் யாரோடையது என்று உமக்கு தெரியுமா? கோன்ஸ் அங்கிருந்தே உரத்த குரலில் கேட்டார். தெரியாது. பிறகு இந்த இரவு முழுக்க என்னை என்ன செய்ய சொல்கிறீர் என்று கேட்ட கோன்ஸ் மேலும் 3 முறை ஹாரனை ஒலித்தார். நீண்ட பெட்டிகேஷ் வழக்கில் மண்டை காய்ந்து கொண்டிருந்த ஹெர்பர்ட்டை இந்த சப்தம் இன்னும் குழப்பியது. இந்த தெரு மொத்தத்தையும் எழுப்ப போறீர்களா? நான் காலையில் சீக்கிரம் வர எழுந்து போக வேண்டும் என்று தாம்சன் கூறினார். அது உங்களுடைய பிரச்சனை. என்னுடைய மனைவிக்கு கோபம் மூக்கின் மேலே ஏறுவதற்குள்ள நான் வீடு செல்ல வேண்டும் என்ற கோன்ஸ் மீண்டும் மீண்டும் ஹாரனை ஒலித்து ஏற்கனவே எரிச்சல் ஊட்டிய இரவை இன்னும் நரகமாக்கினார். இந்த சமயத்தில்தான் ஹெர்பர்ட் தன்னுடைய தலையை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி, இழவெடுத்த சப்தத்தை கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று கத்தினார். கோன்ஸ் தன்னுடைய பதிலை ஹாரன் சப்தம் மூலம் வெளிப்படுத்தினார். சென்ற கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது ஹெர்பர்ட்டுக்கு உருண்டையான ஜெராமிக் பேப்பர் வெயிட் ஒன்று அலுவலகத்தில் பரிசாக தரப்பட்டது. முன் யோசனை ஏதுமின்றி ஹெர்பர்ட் அதை காரை நோக்கி விட்டெறிந்தார். எதிர்பாராத விபத்தென்று போலீஸே ஒப்புக்கொண்டது. பேப்பர் வெயிட் டிரைவர் சீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி முன்புற கண்ணாடியை உடைக்க, உடைந்த கண்ணாடி துண்டொன்று கோன்ஸின் கழுத்தை அறுத்துவிட அவரின் உயிர் பட்டென்று அடங்கியது. அதேபோல் ஹாரன் சப்தமும். ஹெர்பர்ட்டின் வக்கீல் ஹெர்பர்ட்டுக்கும் ஹெலனிக்கும் தைரியம் சொன்னார். இது ஒரு சாதாரண வழக்கு. இக்கட்டான அந்த நேரத்தில் சட்டென வெளிப்பட்ட கோபத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமலே செய்தது இது. அதனால் கவலை கொள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் அரசாங்க வக்கீலின் வாதமோ வேறு மாதிரியாக இருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பட்டதாரி, பெரிய நிறுவனத்தில் ப்ரொஃபஷனல் வேறு. நல்லது எது தீயது எது என்ற வேறுபாடு தெரியும்.
இவ்வளவு இருந்தும் தன்னுடைய கோபத்துக்கு அவர் அடிமையாகி இருக்கக்கூடாது. இறந்தவர் அவரை தொந்தரவு செய்தார் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஹாரன் ஒலிப்பது சட்டப்படி ஒரு குற்றமே அல்ல. ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டுவிட்டது. எனவே கொலைக்கு உண்டான தீர்ப்பை வழங்க வேண்டும். நீதிபதி பொறுப்பை ஜூரிகளிடம் விட்டுவிட அவர்களும் பிற்பகலில் காணாமல் போய்விட்டனர். ஹெட்பர்ட் தன்னுடைய செல்லுக்கு திரும்பினார். இரவு மணி 7. அப்பொழுது பயந்து போயிருந்த ஹெலனியிடம், நம்முடைய வழக்கில் திரைமறைவு ஏதும் இல்லை. என்ன காரணத்தால் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கவலைப்படுவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் ஜூரிகளின் மூடுமந்திரமான போக்குதான் வயிற்றை கலக்குகிறது என்று வக்கீல் சொன்னார். இரவு மணி 9. எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை என்று சொன்ன ஜூரிகள் தங்களின் ஹோட்டல் அறைக்கு திரும்பி போய்விட்டனர். ஹெர்பர்ட்டின் வக்கீல் முகத்தில் கவலை தோன்ற ஆரம்பித்துவிட்டது. எந்த முடிவும் எடுக்காமல் திணறுவதே நமக்கு வெற்றிதான். இந்த வழக்கு பற்றி அரசாங்கம் திரும்பவும் முயற்சி செய்யாது என்பது நிச்சயம். வீட்டுக்கு சென்று சற்று நேரம் தூங்குங்கள். காலை 10 மணிக்கு இதே இடத்தில் பார்க்கலாம், வக்கீல் ஹெலனியிடம் சொன்னார். மறுநாள் காலை சரியாக 10:13க்கு நீதிமன்ற கிளர்க்கிடம் ஜூரிகள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர் என்று அரசாங்க ஊழியனால் தெரிவிக்கப்பட்டது. ஹெர்பர்ட் அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்தை கண்களால் துழாவிய அவர், என் மனைவி எங்கே என்று வக்கீலிடம் கேட்டார். தெரியாது, வந்திருக்க மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் ஹெலனி வராமல் இருக்க மாட்டாளே. அமைதியாக இருங்கள், ஜூரிகள் வருகிறார்கள். ஜூரிகள் வந்து அமர்ந்தனர். அவர்களின் முகத்தில் களைப்பும் தூக்கமின்மையும் தாண்டவமாடியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி முறைத்து கொண்டது ஹெர்பர்ட்டின் வக்கீலை கொஞ்சம் கலக்கி புருவங்களை உயர்த்த செய்தது. பிரதிவாதி தற்காலிகமாக தன்னிலை இழந்து விட்டதால் தான் இந்த சம்பவம் நடந்தது. எனவே அவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. வக்கீல் ஆழ்ந்த பெருமூச்சுடன் ஹெர்பர்ட்டின் கைகளை குலுக்கினார். ஹெர்பர்ட்டின் முதலாளி முன்னுக்கு வந்து அவரின் மெலிந்த தோலை தட்டி கொடுத்தார். தாம்சன் தர்மம் வென்றது என்றார். அவருடைய மனைவியோ ஹெர்பர்ட்டை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஆனால் ஹெர்பர்ட்டின் கண்கள் நீதிமன்றத்தின் உட்புறத்தை வெறித்து கொண்டிருந்தன. தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஹெலனி அங்கில்லை. பிறகு எல்லோரையும் விலக்கிக் கொண்டு நீதிமன்றத்துக்கு வெளியே வந்தார். மனைவி வெளியில் இருப்பாள் என்ற எதிர்பார்ப்பில், ஆனால் அவள் அங்கு இல்லை. உடைந்து போன மனதுடன் வாடகைக்காரை பிடித்துக்கொண்டு தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு விரைந்தார். வீட்டில் ஹெலனி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதைக் கண்டு திணறலும் கோபமும் அவரை கவ்விக்கொள்ள தூக்கத்தில் இருந்த அவளை எழுப்ப உலுக்கினார். உடம்பு சரியில்லையா? எதற்காக நீதிமன்றம் வரவில்லை? நான் குற்றமற்றவன் என்று கூறிவிட்டார்கள். தெரியும். ஹெலனி தூக்கத்திலேயே முணங்கினாள். பின் அரைகுறை நினைவுடன் அவரை முத்தமிட்டாள். சாரி டியர், கொஞ்சம் நன்றாகவே தூங்கிவிட்டேன் என்றாள். என்னது, தூங்கிவிட்டியா? நீ அங்கிருப்பாய் என்று எவ்வளவு எதிர்பார்த்தேன். குறைந்தபட்சம் நம்முடைய காரையாவது கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். ஒருவேளை வேறு ஏதாவது நடந்து. சாரி டியர், கார் ஸ்டார்ட் ஆகாது. பேட்டரி பவர் போய்விட்டது. ஏனெனில் அந்த ஜூரிகள் தங்கியிருந்த ஹோட்டலின் வாயில் முன்னே நேற்று இரவு முழுவதும் நம்முடைய காரின் ஹாரனை ஒலித்து கொண்டே இருந்தேன். முற்றும். ஒலித்த நீதி.